அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவரனின் துணையோடு நாம் திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் தந்திரத்தில் கேள்வி கேட்டு அமைதல் என்கிற அதிகாரத்தில் சில பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடல் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன சொல்கிறார் என்றால், இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஒரு குருபரான்ட்ட நீங்கள் உபதேசம் பெற்று அவர் காட்டிய ஞான வழியில் நின்றால் உங்கள் உடம்பில் ஒரு மனம் வரும், அன்பர் உடலில் நறுமணம் வீசும் என்கிற தத்துவத்தை சொல்கிறார். இது பெரிய ரகசியம் இல்லை, எல்லா ஞானிகள் வாழ்க்கை வரலாற்றிலும் இது இருக்குது. இப்போ நான் சொல்கிற பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நமக்கு அது பதியறது இல்லை. நம்ம எல்லாம் படிக்கிறோம், கேட்குறோம், அந்த நேரத்தில் கைத்தட்டுறோம். இந்த புராண வைராக்கியம், பிரசவ வைராக்கியம், போர் வைராக்கியம் மாதிரி அதோடு விட்டுட்டு போயிடுறோம். புராண சொற்பொழிவு கேட்போம். நம்ம ஐயா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பேசுவார். ஆகா அற்புதம், என்ன இனிமேல் இந்த வாழ்க்கை வாழ்வாவது மாயம் அண்ணாவது தின்னம், இனிமேல் நம்ம அது செய்கிறதில்ல, நாளை முதல் குடிக்க மாட்டேன், தங்கமே தங்கம், எது வரைக்கும் அந்த காம்பவுண்டு தர. அதுக்கப்புறம் நம்ம பழைய கதை. இதுதான் சிக்கல். போர் வைராகமே அப்படி தான். கோடிக்கணக்கான ஊரில் செத்து இருக்கு. இது என்ன போர், ஒருவன் வெற்றி பெறுவதற்கா, இனிமேல் நாளையிலேருந்து வாள் எடுப்பதில்லை, கத்தி எடுப்பதில்லை, போர் செய்வதில்லை, எது வரைக்கும் வீட்டுக்கு வந்து தண்ணி போடுற வரைக்கும் தான். முடிஞ்சு போச்சு. பிரசவ வைராகம் அப்படி தான். என்ன வாழ்க்கை இவ்வளோ வழியா, இனிமேல் பிரசவம்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாம் எது வரைக்கும் குழந்தை பிறந்தக்குவான்னா அம்மானா முடிஞ்சு போச்சு. நம்ம வைராக்கியமே இப்படித்தான். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். நான் சொன்ன படம் உங்களுக்கு தெரியும். ஓஹோ இப்படிலாம் இருக்கா, வாழ்ந்திருக்காங்களா என்று. ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசி இருந்து பிதிற்றி மகிழ்வி எய்தி. நாம் இது வரைக்கும் எப்படி பண்ணுறோன்னா, இறப்பு பிறப்பு இறைவன் வினை வழி அருளுகிறான், இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நிறையா சொல்லியிருக்கிறோம். நாம் பின்பற்றுறது இல்லையே, ஒன்றை கூட நம்புவது இல்லையே, ஆனால் பேசுகிறோம். கோவலன் கண்ணகி மதுரை நோக்கி போகிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருக்காங்க. அழுக்கு உடை மாடலை முறையன்னு பார்த்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான். கடைசியில் கோவலன் தான். அப்போ தான் சொன்னான், இம்மை செய்தன யானறி நல்வேனை மும்மை பையன் கோவலா, கோடீஸ்வரன் வீட்டு பையன். அந்த பொண்ணு கோடீஸ்வரன் மாசாத்தோன் மானாக்கி, நீங்கள் எப்போ இவ்வளோ ஏழ்மையாக நடந்து வந்திருக்கு, இந்த பிறப்பிலையும் நல்லதானே செஞ்ச, இல்லோர் செம்மல், இப்படி. இதுதான் வினை. இதெல்லாம் பேசுவோம் நல்லா, நமக்குன்னா அடுத்தவனவன் பேசுவோம், நமக்கு பேச மாட்டோம். சொல்கிறார், ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசி இருந்து பிதற்றி மகிழ்வெய்தி நேசமமாகும். இத்தன்மையினை உணர்ந்து பிறருக்கு உரைத்து தானே களிப்புற்று மகிழ்ந்து இருங்கள். நல்லா பேசுங்க, அப்போ தான் உரைக்கும். பல ஞானிகள் ஏன் நிலையாமை அதிகமாக பேசுகிறாங்கன்னா, மரண சவுக்கு கொண்டு நேர் நிறுத்தி சாத்தனாதான் கொஞ்சமாவது உயிர் பயப்படும். இல்லைன்னா நம்ம வந்து தறிகிட்டு தானே ஓடுறோம். அதுக்கு தான் எல்லா பெரியவங்களும் நிலையாமல் சொன்ன காரணம். அப்படியாவது கொஞ்சம் பயப்படுவானான்னு. நாம் தெளிவாக இருக்கணும். நீ என்ன வேணால் சொல்லிக்க வந்தார, நான் எப்படி தான் நடப்பேன், எனக்கு அதை பற்றின கவலை இல்லை. ஏன்னா இந்த சாவு எனக்கு இல்லை, அவனுக்கு தானே வந்து. சஸ்த பணத்தை சுற்றி நீ சாம்பனங்கள் கத்தும் கணக்கென்ன காலத்தினாதனே, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நேசமும் நிகழ்வொளியால் நின்று வாசமலர் கந்தம் மண்ணி நின்றானே. கந்தம் மலர் தான். கந்தம்னா வாசம், நறுமணம் பூக்குதான். எங்கே பூக்குதான்? ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது. திருமந்திரம் பின்னாடி சொல்ல போகிறார். ரொம்ப அழகான பாட்டு. பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது, ஓவியம் போல உணர்ந்த அறிவாளருக்கு நாவி அணைந்த நடுத்தறியாமே. நம்ம ஜீவனுக்குள்ளே சிவம் உள்ளே வந்துட்டான்னா நறுமணம் வீச ஆரம்பிச்சிடும். அது எப்படியா, ஒரு புணுகு பூனை ஒரு குச்சி பக்கத்து தடவிட்டு போயிடுச்சுன்னா புணுகு பூனை போயிடும். அந்த குச்சியில் புணுகு வாசனை அடிப்பது போல் ஒரு தடவை சிவனை உள்ளே விட்டுட்டிங்கன்னா அந்த மனம் வந்து கொண்டே இருக்கும். அது பூவினில் கந்தம் பொருந்திவார். பூக்குள்ளே வாசனை இருக்கிற மாதிரி எல்லா பூவுக்கும் வாசனை உண்டு. இந்த ஒவ்வொரு பூவுக்கும் வாசனை உண்டு. எப்படி சார் அந்த வாசனை, எப்படி அந்த வாசனை பெறுவது? நான் முன்பு சொன்னது தான். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து இருக்கும். இன்னும் பல பேர், நான் பல பெரியவங்களை பார்த்துருக்கேன், ஒரு மாதம் கூட குளிக்காமல் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸில் உடம்பில் எந்த துர்நாற்றம் வீசாது. நினைவு தூய்மையாக ஆக 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 உடம்பு தூய்மையாகிடும். உடம்பு தூய்மையானால் துர்நாற்றம் வராது. நினைவு தூய்மையானாலே வேறு எந்த தப்பு நீங்கள் செய்ய மாட்டீங்க. செய்கிறதெல்லாம் நினைவில் தானே, மனம் தானே ஓடுது. நினைவு தூய்மையாக நீங்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, வம்புக்கு போக மாட்டீங்க, புறம் சொல்ல மாட்டீங்க, அடுத்தவனை ஏமாற்ற மாட்டீங்க. அப்போ மனம் மகிழ்ச்சியில் நினைவிலே இருக்க உடம்பு தூய்மையாகிடும். உடம்பு தூய்மையாகிட்டால் துர்நாற்றம் வீசாது. ஒரு ஞானியினுடைய நடந்த நிகழ்ச்சி, அந்த பேரை சொல்கிறதுக்கு எனக்கு
ஒரு தொலைக்காட்சியாக இருக்குது. அந்த ஞானி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்தவர். அவர் குருபராரோட காட்டில் போயிட்டுருக்கார். இதெல்லாம் பதிவாக இருக்குது புத்தகம். போகிற பொழுது பருங்காடு குருபரான் முன்னே போகிறார். அப்போல்லாம் குருவை தொடக்கூடாது. இப்போல்லாம் பல பேர் காலை வந்து 2 காலையும் பிடிச்சிக்கிறான். அப்படி தொடக்கூடாது. நீ கீழே விழுறதே பெருசு, விழுந்தபடி எதுக்கு காலை பிடிக்கிற? பல பேர் விரும்ப மாட்டாங்க. எதுக்கு அவர் காலை போய் தொடர? நீ இந்த தப்பெல்லாம் இனிமேல் செய்யாதீங்க. அப்புறம் கோயிலில் விழுதுக்கும். கோயிலில் இறைவன் தான் பெரியவன். கோயிலுக்குள்ளே போய் இறைவன் காலில் விழுற. ஒரு கோயில் போனால் அது யார்? அந்த கோயிலுக்கிற இறைவன் தானே பெரியவர். நீ விழுதானே வெளியே வந்து விழு. சில தவறு அது ஒரு கட்டம். குருபரானுக்கு வரைக்கும் 10 அடியில் போகிறாங்க. அப்போ காட்டு விலங்குகள் வருது, சிங்கம் வருது, 4-5 சிங்க குட்டிகள்லாம் வருது. இவர் பயப்படுறார். குரு பேசாமல் அமைதியாக போயிட்டுருக்கார். இவர் பயந்து போய் எங்கே சிங்கம் கிட்ட வருது போய் குருபரானை தொடாதவர் பயத்தினால அப்படி தொடுறார். தொட்டோடனே குருபரான் தட்டி விடுறார். இவர் புரிஞ்சுக்கிட்டார் குரு விரும்பல தொடர்னு பயந்துக்கிட்டு நிற்கிறார். அவரும் பேசாமல் இருக்கார். சிங்கம் வந்து அவருக்கு குருபரானை மோந்து பார்த்துட்டு எல்லாருமே விலகி போயிடுச்சு. அதெல்லாம் போன ஒரு பாடு குரு சொன்னாராம், ஏன் பயப்படுறேன்? என்ன செஞ்சு பார்த்தியா? நம்மை அவை தீண்டாது. ஏனென்றால் எல்லா மிருகங்களும் புலால் நாற்றம் வீசுகிற உடம்பைத்தான் கடிக்கும். புலால் நாற்றம் வீசக்கூடிய உடம்பைத்தான் அது தின்னும். நம்மக்கிட்ட புலால் நாற்றம் வீசலையே. நாம் தான் சாப்பிட்டே 2-3 வருஷம் ஆச்சே. இங்கே காட்டில் கிடைக்கிற சருகுகளை தானே சாப்பிட்டுட்ருக்கோம். காட்டில் எங்கேயாவது கிடைச்சா ஒரு ஏதாவது பழம் இருக்கும், இல்லைன்னா வெறும் சருகு இலையை தானே சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம உடம்பு மோந்து போகிறோம். நம்ம இன்னும் குளித்தே பல மாதங்கள் ஆகுது. ஏன்? என்ன உள்ளே போய் அது தானே சார் வெளியே வரும். புதுசாலாம் ஒன்றும் வராது. இதுதான் மெய்ஞானத்தில் மிக முக்கியம். இந்த அடிப்படை ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் தான் இப்போ பல பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் புத்திசாலியெல்லாம் இருக்காங்க அந்த மெய்ஞானத்தில். அது பல விஷயத்தையும் சொல்வதற்கு எனக்கு கடினமாக இருக்கிறது. பல பேர் நான் கேள்விப்படுறேன், பேப்பரில் வர்றதோ தப்பாக நினைக்காதீங்க. எங்கள் குரு சார் ஒரு 2 வருஷமாக அப்படியே உட்காந்த இடத்துல இருக்கார் சார். சரி. குளிக்கல சார். சரி. சாப்பிட்றதே இல்லை சார். சரி. இந்த பக்கம் ஒரு குரு சார், அவர் நல்லா சாப்பிடுவார் சார், ஆனால் மலஜலம் போக மாட்டார் சார். எப்படி பாருங்கள், உள்ளே உட்காந்துருக்கார், அது விட்டு வெளியே வர்றதில்லை. நன்றாக மனதில் வைத்துக்கொள்ளும். குடிக்கிற தண்ணி வெளியே வந்து தான் ஆகணும். நாம் எல்லாம் மனிதர்கள். என்ன சாப்பிட்டீங்களோ அது வெளியே வந்து தான் ஆகணும். நல்ல 3 வேளை சாப்பிடுவார் சார், டாய்லெட் போக மாட்டார் சார். நாகரிகமாக சொல்கிறேன். தினம் 2 லிட்டர் தண்ணி குடிப்பார் சார். இது இயற்கைக்கு. இப்படியெல்லாம் அறியாமையில் உழல வேண்டாம். ஏதோ உள்ளே போட்டிருந்து வெளியே வந்து தான் தீரும். நீங்கள் என்ன உண்றீங்களோ அதுதான் உங்கள் உடம்புல வெளியே வரும். வேர்வையாக வரும், நாற்றம் வரும். அது தான் எல்லாம் கழிவாக வரும். கழிவு வந்தே தீரும். இந்த அதிசயத்தில் நம்பாதீங்க. அதே மாதிரி தான் ஒரு மெய்ஞானி நினைவு மேலே போன பிற்பாடு அவர் உலகத்தில் நம்மளை மாதிரி போண்டா காஃபிக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார், இட்லி தோசை சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிட்றதே கொஞ்சமாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெய்ஞானி அப்படிலாம் வைப்பாங்க, ஆவியை தான் உணவு அப்படியே பார்ப்பார். அப்படியா? சரி நல்லா இருக்கு. சரிப்பா சாப்பிடுங்கப்பான்பார். இவன் கேட்பான், தெய்வமே நீங்கள் எதாவது எடுத்துங்க, தெய்வமே தெய்வம். அப்படியா? நான் சாப்பிட்டேன்டா. ஏப்பம் வருது அவருக்கு. அந்த ஆவியே உணவாக எடுத்துக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு பரிபக்குவத்து போயிட்டு அப்படி சரிடா சரி இப்படி இந்த நல்லா இருக்கல. இதுதான். அப்போ அந்த மெய்ஞான நிலைக்கு போனவங்களுக்கு எப்படி வேர்வு வரும், எப்படி துர்நாற்றம் வரும்? பூவினில் கந்தம் மலர்ந்து இருப்பது போல திருமந்திர பாட்டு 1459. நம்ம பின்னாடி இதை விரிவாக நான் சொல்ல போகிறேன். இப்போ 1459 பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது. இதுதான் அந்த பாட்டு. வாசமலர் கந்தம் மண்ணின் என்றானே. நாம் அந்த அளவுக்கு போகலாம் கூட ஓரளவுக்காவது கொஞ்சம் ஒழுக்கத்தை பின்பற்றி கொஞ்சம் நல்ல உணவை சாப்பிடுவோமே. கொம்பு குழம்பை தவிர மீதியெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்? நல்ல உணவை உண்போம், நல்ல சிந்தனையை வளர்ப்போம், நல்ல மனதை வளர்த்து கொள்வோம், உயர்வோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.